வணக்கம். இந்த ஆடி 18க்கு நம்ம எல்லா விதமான சாதமும் பண்ணுவோம். இதில் புளிக்காய்ச்சல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த புளிக்காய்ச்சலை சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் இந்த அளவுக்கு புளி எடுத்துன்னு இருக்கேன். அதாவது ஒரு ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு. அதை இந்த மாதிரி கொஞ்சம் வெந்நீரில் போட்டு மூடி வச்சு விட்றேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திக்காக நம்மளுக்கு புளி ஜூஸு நல்லா வரும். இப்போ புளியோதரைக்கு போடுற அந்த பொடி மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் பெருங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விரை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு லைட்டாக வறுத்தப்புறம் ஒரு 7லேருந்து 8 மிளகாவத்தலையும் போட்டு நல்லா வறுத்துட்டும் நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுடலாம். அதே கடாயில் நல்லா ஒரு 2லேருந்து 3 கரண்டி அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டோம். அதில் கடுகு, கடலைப்பருப்பு, நல்லா 2லேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு கடலை நல்லா வறுப்பட்டப்புறம் அதில் மிளகாவத்தலையும் போட்டு நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துடலாம். மிளகாவத்தல் போட்டப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்ட அந்த திக்கான புளி ஜலத்தை இதோடு ஆட் பண்ணிடலாம். அதில் மஞ்சப்பொடியும் தேவையான அளவு உப்பையும் போட்டு விடலாம். இந்த அளவுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் கொதிச்சுதுன்னா பச்சை வாசனை போய் இந்த மாதிரி திக்காகும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை அதோடு மிக்ஸ் பண்ணி அதுவும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லமும் போட்டு இந்த மாதிரி கலரி அணைச்சி விடலாம். இந்த மாதிரி திக்னஸ் கொஞ்சம் ஆற நல்ல திக்காகிண்டே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான புளிக்காய்ச்சல் இந்த பண்டிகைக்கு ரெடி ஆகிடுது. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.